உங்களால் 1024 கம்ப்யூட்டர்ஸ் கூடயும் அது மட்டும் இல்லாமல் அதர் எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸை வந்து அட் அ டைமில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் சாத்தியமாடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. எஸ், இது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூராலிங்க் அப்படின்னு சொல்லப்படுற டெக்னாலஜி. ஸோ இதை வந்து இலான் மஸ்க் தான் வந்து இந்த சக்ஸஸை வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க டீம், இந்த நியூரா டீமும் வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜியில் இது வரைக்கும் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன புதுசாக வந்து லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து சேரும். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். இந்த நியூராலிங்க் டெக்னாலஜி படி நான் சொன்ன மாதிரி 1024 கம்ப்யூட்டர்ஸ் ப்ளஸ் அதர் எலக்ட்ரானிக் டிவைஸ் கூடயும் நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றதானே கேட்குறீங்க. அதாவது நம்ம பிரெயினில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சிப் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஆப்ரேஷன் தானடா பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பீங்க. எஸ், இதுக்கு ஆப்ரேட் தான் பண்ணி இந்த பிரெயினில் வந்து இந்த சிப்பை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிப்பு தான் இவ்வளோ வேலைகளும் வந்து பார்க்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த பிரெயினில் இருக்கிற அந்த த்ரெட்ஸோட வந்து கனெக்ட் ஆகி நீங்கள் நினைக்கிறத வந்து அப்படியே அது செயலாக வந்து பண்ணும். அதாவது வந்து இப்போ நம்ம வந்து ஃபோனை நோண்டுறோம், நான் நினைக்கிறேன், அதை வந்து நீங்கள் கையில் வந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க கரெக்டாக. ஆனால் இதுவே வந்து உங்கள் வீட்டில் வந்து ஃபேனை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சா மட்டும் போதும் அந்த ஃபேன் வந்து ஆன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி தான் இந்த நியூராலிங்க் அப்படின்னு சொல்லப்படுற டெக்னாலஜி. பிரெயினில் இந்த சிப்பை வைக்கிறாங்களா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த நினச்சா இந்த ஆக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேன் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து பிரெயின் மிஷின் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த ஆக்ஷன் வந்து நடக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு ப்ரீவியஸ்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் உடம்புல வந்து இந்த சிப்பை, அதாவது அந்த பிரெயினில் வந்து இந்த சிப்பை வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து மனிதர்களால் ஆப்ரேட் பண்ணி இந்த சிப்பை வந்து வைக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது பர்டிகுலர் இடத்துல அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் வச்சா மட்டும்தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ரிஸ்கி டாஸ்க்கும் கூட. ஸோ அதனால வந்து ரோபோட்டிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ரோபோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து சொல்றாங்க இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸாக வந்து பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஹியூமன் வந்து இப்போ வந்து ஹெல்த் கண்டிஷனும் வந்து குட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்ன பண்ணது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் இப்போ வந்து அவர் உடம்புல வந்து அந்த பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப் இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் வந்து மவுஸை வந்து மூவ் பண்ண ட்ரை பண்றாரு. அது வந்து சக்ஸஸாகவும் மூவ் ஆகியும் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்லோ பை ஸ்லோவாக வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், கம்ப்யூட்டரோட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நிறைய எலக்ட்ரான் டிவைஸோட எஸ்டாப்ளிஷ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து FDA அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அத்தாரிட்டி கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சைன் ஆஃப் வாங்குறாங்க. ஏன்னா வந்து ஒரு விலங்குகள் கிட்ட பண்ணுற ஒரு டெஸ்டிங்கும் மனுஷங்க கூட பண்ணுற டெஸ்டிங்கும் வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மனுஷ உடம்புல ஒரு சிப்பை இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இது உயிருக்கே கூட ஆபத்தாக கூட முடியலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி பர்டிகுலர் அப்ரூவல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் என்னென்ன நடந்தது அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க டெஸ்ட் பண்ணது வந்து 3 பன்றிகள் மேலே தான். ஸோ ஃபஸ்ட்டு பன்றி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக இருக்கிற பன்றி, ரெண்டாவதாக இருக்கிறது வந்து சிப்பை இன்சர்ட் பண்ணி இருக்கிற ஒரு பன்றி, மூணாவதாக இருக்க பன்றியை வந்து பார்த்தீங்கன்னா சிப்பை இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணி வெளியிலையும் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 3 வகையாக வந்து அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ பன்றி ஒன்று வந்து நார்மலாக இருக்க பன்றி. ஸோ அந்த சிப்பை இன்சர்ட் பண்ணி இருப்பாங்களா அந்த பன்றி வந்து என்னென்னலாம் நினைக்குது, சாப்பிடணுமா இல்லை வந்து தூங்கணுமா அப்படின்றதெல்லாம் வந்து அது நினைக்குது. ஸோ அதை எல்லாமே ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த கம்ப்யூட்டர்லேருந்து அந்த விலங்கு வந்து நினைக்கிறத வந்து ஹியூமனால எப்படி புரிஞ்சிக்க முடியுதோ அதை எல்லாமே புரிஞ்சு இவங்க வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இலான் மஸ்க் வந்து 2021 வந்து இவர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது. எங்களுக்கு வந்து 90% வந்து சக்ஸஸாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போஸ்ட்டையும் வந்து போடுறாரு. இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, அதாவது நாஸ்ட்ராடாமஸ் பாபா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோடைய தீர்க்க தரிசனத்தை வந்து நம்ம அடிக்கடி வந்து அதாவது வந்து ஒரு வருஷம் முடிகிற எண்டில் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வந்து இந்த கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விலங்குகள் பேசுகிறத வந்து மனுஷங்களுக்கும் மனுஷங்கள் பேசுறது விலங்குகளும் வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இது வந்து பார்க்கப்பட்டு
தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் என்னோட காலேஜ் டைமில் வந்து ஒரு பர்டிகுலர் மேம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது செமஸ்டரில் போது அந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 1 மந்த் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லீவ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபோனை நோண்டுங்க, இப்போயே ஃபோனை நோண்டி செமஸ்டர் கோட்டை விட்டுறாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனை நீங்கள் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகும்ல, அப்போ வந்து உங்கள் ஃபோனை ஆப்ரேஷன் பண்ணி மண்டைக்குள்ளேயே பிரெயின்குள்ளேயே வச்சுக்கோங்க, ஸோ தட் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இப்போ ஒரு ஞாபகத்தில் வந்து நான் 2012 அந்த மாதிரி காலேஜ் படித்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது என்னால் கோரிலேட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியுது. ஸோ அவங்க அன்னைக்கு சொன்னது வந்து இன்னைக்கு நிஜமாவே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ திருப்பி பேக் டு த டாபிக். ஸோ அந்த பன்றி வந்து நான் பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்ததாக ஹியூமன் பீயிங் மேலே வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து போகிறாங்க. பட் ஆனால் வேண்டாம் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இன்னுமே வந்து நம்ம டெஸ்டிங்கை வந்து விலங்குகள் மேலே வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வேற ஒரு விலங்குகள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு விலங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா வகை குரங்குகள். ஸோ இந்த மக்கா வகை குரங்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் பன்றிக்கு பண்ண மாதிரியே இந்த வந்து குரங்குக்கு பண்ணியும் அதே மாதிரி எங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பி இலான் மஸ்க் வந்து ட்வீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிரெயினை வந்து பிரெயினில் இன்சர்ட் பண்ணுறது தான் ஹியூமன் பீயிங்க்கு. ஸோ அதில் வந்து சக்ஸஸாக ஃபர்ஸ்ட் நபருக்கு வந்து இன்சர்ட்டும் வந்து பண்ணி இப்போ சக்ஸஸ் ரேட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அட்வான்டேஜை வந்து பார்த்துடலாம். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண் தெரியாதவங்க இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்து ஒரு ஒரு உறுப்பு நம்ம இப்போ கையோ காலோ வந்து செயல் எழுந்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து இருக்கலாம். ஒன்று வந்து அதாவது வந்து நம்ம பிரெயினுக்கு போயிட்டு தான் எது சொன்னாலும் அந்த பிரெயின் தான் திருப்பி வந்து நம்மளோட கைக்கோ காலுக்கோ ஆக்ஷன் பண்ண சொல்லுது. ஸோ அந்த ஆக்ஷன் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் சிப்பு மூலயமா வச்சு வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டாகவே பிளாக் இருக்குது, அந்த செயலே வந்து பிரெயினுக்கு போக முடியல அப்படின்னாலும் அதையும் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் மூலயமா வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அட்வான்டேஜ் தான். ஸோ நிறைய பேர் கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க, இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இதை பயன்படுத்தி நாங்கள் வந்து சக்ஸஸ் ரேட் பண்ணுவோம், அவங்கள வந்து நார்மல் மனுஷங்க போல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹியூமன் பீயிங் மேலே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அது வந்து ஈஸி ப்ராசஸ் தான், 30 மினிட்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது வந்து இப்போது வரலாமல் இருக்குது, பட் பிற்காலத்தில் வரலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிரெயினை வச்சுட்டா அப்படின்னா நம்ம ஆல்ரெடியே வந்து 24 மணி நேரம் ஃபோனு, லேப்டாப்ஸ் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் கூட நம்ம நிறைய வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி பிரெயின் சிப் இருந்தது அப்படின்னா உங்களோட எந்த ஒரு கையும் காலுமே வந்து ஆக்ஷன் இல்லாமையே வந்து போயிடும். ஏன்னா வந்து நீங்கள் நினச்சாலே ஃபேன் போட முடியும், டியூப்லைட் போட முடியும், நீங்கள் வந்து யாரையாவது கூப்பிடணுனாலும் கூப்பிட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களோட பாடி ஆக்டிவிட்டிஸ் வந்து 0 ஸ்டேஜுக்கு போயிடும். அதுவே பல பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் சிப்பை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மொபைலே எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு லேப்டாப் எடுத்துக்கோங்க, அடிக்கடி ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்கிரேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து iOS அப்கிரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புது புது ஃபோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் அப்கிரேடேஷன் நடக்க இன்னும் எப்படிலாம் இருக்கும். அப்போ நிறைய பேர் வந்து ஆப்ரேட் பண்ணி உள்ளே வைப்பாங்க, திருப்பியும் வெளியில் எடுப்பாங்க, புது புது சிப்பை உள்ளே வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1024 கம்ப்யூட்டர்ஸ் கூட அட் அ டைமில் நீங்கள் வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் சிப்புக்கு இன்னொரு கொஷின் இருக்கும். அதாவது வந்து நான் எப்படா ஒரு நாளைக்கு உள்ளே போட்டுட்டு இதுக்கு சார்ஜிங்லாம் வந்து பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஷின் கேட்பீங்க. எஸ் கரெக்ட், இதுக்கு சார்ஜிங் தான். ஆனால் இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங். அதாவது வந்து நீங்கள் 1 டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் வரைக்கும் அது ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு சார்ஜிங் வந்து ஒயர்லெஸ்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ளக் பாயிண்ட் வந்து ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணிப்போம் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. இது ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படின்ட்டு வந்து 3 வகைப்படுத்திக்கலாம். அதாவது நம்ம பாஸ்ட் நடந்ததுல வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வைக்கப்படுது. ஸோ அதையும் வந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரெசென்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம்.
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குதுல்ல, ஸோ அதையும் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து அட்வான்டேஜில் இருக்குது. இதே ஈக்குவாலிட்டி வந்து டிஸ்அட்வான்டேஜ்லையும் இருக்குது. அதாவது இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், அது எல்லாமே ஒரு சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகி நிற்கிது. ஆனால் அதை வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் தான், நாங்கள் எதையுமே வந்து ஷேர் பண்ண மாட்டோம் மற்றவங்க கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் நிறைய லீக்கேஜ் ஆகிட்டு தான் இருக்குது, நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க சம காலத்தில். இதே மாதிரி இந்த பிரெயின் சிப்பும் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸோட கனெக்ட் ஆகுது, கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகுது. ஸோ அது எல்லாமே நம்மளோட நினைவுகளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ இந்த நினைவுகள் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மனுஷங்களே கிடையாது, கரெக்டாக. ஸோ மனிதம் அப்படின்ற ஒரு இல்லாமையே வந்து இங்கே போயிடுது. ஸோ இதனால வந்து இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து டெக்னாலஜி வளருது, ஸோ டெக்னாலஜிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகணும் அப்படின்றவங்களும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த ரெண்டு சைடுமே அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியில். ஸோ அதனால் வந்து எந்த சைடு வந்து நம்மளால் வந்து முடிவு எடுக்கிறது அப்படின்றது தெரியல. இது போக போக தான் வந்து எந்த லெவலில் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் ஒரு பக்கமாக நம்ம வந்து முடிவு எடுக்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த மாதிரியும் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் தெரியாமல் இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் அன்டில் தென் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.